தம்பி ஓரமா ஒன்று போறதா போயில உக்காரு கீழே. தேவரெல்லாம் என்னை கண்ட உடனே எவ்வளவு நமக்கு பயப்பட வேண்டும். அப்படியே மாறாது கிடுகிடுன்னு அதுவும் தவறுவா. அவங்க இந்த சபைக்கு முன்பாக வந்தது நான் யார் என்று விளக்கம். ஓ யாருன்னு கேக்குற நீ தெரிஞ்சிருந்தா நான் அந்த கட்டக்கட்ட ஆட மாட்டேன். ஓ இந்த சபை இருக்கு சபை சபை எப்பேற்பட்ட சபை தெரியுமா? ஓ எப்பேற்பட்ட சபை? லட்சுமி கராசம் முடிஞ்ச சபை. இதெல்லாம் சரி ஓ மை பேர் சபை. ஓ எப்படியாப்பட்ட சபை? லட்சுமி கராசம் லட்சுமி கராசம் சபை. இந்த சபைக்கு முன்பாக நான் வந்தேன். நான் யார் என்று விளக்கம் தெரியுமா? சொல்லாது விளக்கம். அதுவும் தவிர இன்று இரவு எதற்காக நாடகம் என்றால் மாதா பிதா குரு தெய்வம். ஆமாங்க சொல்ல தைக்கிறேன். இந்த குரு பெரியவர்கள் எல்லாம் வந்திருக்காங்க பத்தியா? இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறுவன் அணியாக கொடுத்திருந்தாங்க. மன்னர் மகாராஜா அடியன் ஒரு கோடி வணக்கம். அதுவும் தவிர இன்று இரவு எதற்கு நாடகம் என்றால் மாமா ஆகிய பட்டியல் அவர்கள் இன்று ஒரு இரவு நாடகம் வச்சார். பல சோதனைகள் வந்து கொண்டு இருக்கிறது. இருந்தாலும் இருக்கட்டும், எப்படியாவது அந்த பகவான் அருளினால இன்னைக்கு வெற்றிகரமாக நாடகம் நடத்த வேண்டும், நடத்தி முடிக்க வேண்டும். அதனால் கண்ணபுரான் துணை இருந்து என் மாமா ஆகிய பட்டிம கோணரை ஆதரித்து இந்த ஒரு இரவு மழை இல்லாமல் உங்கள் அனைவரையும் கட்டி காப்பாற்றுமாறு ஒரு கோட் வணங்குகின்றேன். அதுவும் தவறுவேன் என் விளக்கம் சொன்னாது மகாராஜா. தெரிவிக்கலாம் இந்த சந்திரகூலத்தில் அகிலாண்ட கோடியே வாய் நான் யார் என்று விளக்கம் பாண்டு மகாராஜனுக்கும் குந்தமா தேவிக்கும் மாத்ரா தேவிக்கும் பிறந்தவரும் நாங்கள் ஐவர்கள். ஓ ஐவர் ராஜாக்கள். ஆமா. திருத்தேவ மன்னனுக்கும் காந்தாரி அம்மனுக்கும் பிறந்தவரும் 100 பேரு. ஓஹோ சுத்தமா. அவ யார் என்றால் துரியோதனன். துரியோதன கூட்டமும் 100 பேரு. ஓ எல்லா பிள்ளைங்க பொண்ணு பாருங்க. திருடி வக்காலா ஓய்ங்க
அப்படியாக பிறந்து நாங்க அங்கும் பங்காளி 105 பேர் பையன். ஓ 105 பேரு. ஆமா. ஆஹா. பாண்டு மகாராஜன் ஐவர்கள் திருத்தராஜ மன்னனுக்கும் காந்தாரி அம்மனுக்கும் அவங்க 100 பேரு. ஓ 100 பிள்ளைகள் இப்படி பிறந்து நாங்களும் பள்ளிசாலைக்கு செல்கின்ற வயது. நாங்கள் 105 பேர் பள்ளிசாலைக்கு போன பையன். கல்விசாலை. இப்படி போகும்போது என் தம்பியாகப்பட்ட நகுல சகாதேவர் என்ன தெரிவித்தார் என்றால் போற வழியில ஒரு பெருத்த மாமரம். அப்படியாகவே நாங்கள் 105 பேரும் பள்ளிசாலைக்கு செல்கின்ற போது அதுல நகுல சகாதேவர் என்ன தெரிவித்தார் என்றால் அந்த ஒரு பெருத்த மாமரம் போற வழியில பெருத்த மாமரத்தை கண்டு அண்ணா எனக்கு மாங்கனி வேணும் என்று கேட்க அந்த சமயத்தில் நான் என்ன செய்தேன் தெரியுமா? கிளைய பிடிச்சி தாவண்டா தம்பி. கிளைய பிடிச்சி தாவணம். என் தம்பிமார்களும் இந்த துரியோதன கூட்டம் 100 பேருக்கு இருப்பாரு. அவனுங்களும் இந்த மாங்கனி பறிக்கிறாங்க தம்பி. அவன் 100 பேரும் 5 பேர் 105 பேரு இப்படி பறிச்சு கொண்டு இருக்கும் போது என் தம்பியாகப்பட்ட நகர சகாதேவர் என்ன தெரிவித்தார் என்றால் ஆனால் அண்ணா நானும் மாங்கனி பறித்து விட்டேன் இந்த கிளைய விட்டு விடு அப்படி என்று தெரிவிக்க அப்படியே நான் என்ன பண்ணேன் இவனுக்கு 100 பேர் மாங்கனி பறிச்சான் பாரு. அதை நான் கவனிக்கலாம். இந்த கிளைய விட்டம் பாரு உடனே 100 பேரும் ஒரு கால் தூரம் போய் விடாண்டா பையா. அந்த கிளைய விட்ட உடனே 100 பேர் ஒரு கால் தூரம் போய் விடாண்டா. அப்படி அப்பயே துரியோதனன் என்ன செய்யலாம் தெரியுமா? என்ன தெரிவித்தார்? இந்த சின்ன சிறு வயதிலேயே பீமன் நம்ம மேல இவ்வளவு கோபமா இருக்கானே, நான் விட்டதை யதார்த்தமா தான் விட்டேன், கனி பறிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம யதார்த்தமா அந்த துரியோதனுக்கு என்னன்னாக்கா இந்த வயசுலயே நம்மளை கொல்றதுக்கு இப்ப பிளான் பண்ணிட்டேன், நமக்கு எதிரி அப்படி என்று என்னென்ன சூதுகள் செய்தான் தெரியுமா? என்னென்ன மகாராஜா தெரிவிக்கிறேன் பாரு. அதட்டுங்க. அத குளிக்கின்ற கூடாங்கனில் இப்படியாகவே எங்க மேல அவன் பகை வைத்து நாங்க சாப்பிடுறோம் பாரு சாதம், சாதத்துல விஷத்தை கலந்தான், படுக்கிறோம் பாரு பாய். ஒரு அடக்காலை கட்டினார். கந்தகம், ஊதுவத்தி இப்படியான பொருட்களை சேவித்து எரியக்கூடிய எரியப்பொருட்களாக சேவித்து எங்கள் ஐவரை குடிப்புக செய்து எங்களை கொல்ல வேண்டும் என்று அந்த சூதுகள் எல்லாம் செய்தான். அப்படியே இருக்க அந்த அரக்குமாலை கட்டினாரோ ஒரு கணக்கு சிப்பி. அந்த கணக்கு சிப்பியானவர் அந்த அஸ்தாபுரத்துக்கும் அரக்குமாலைக்கும் தினமும் போவது வருவது வழக்கம். இப்படியே போய் கொண்டு வந்து கொண்டு இருக்கும் போது சித்தமாகப்பட்ட அந்த அரக்குமாலை கட்டினார் பத்தியா கணக்கு சிப்பி. அவரிடம் கேட்டாப்ல, ஆனால் கணக்கு சிப்பியே நீங்க தினமும் இந்த வழியாக போவது வருவதுமாக இருக்கின்றீங்களே, இது என்ன சூது தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்க அதற்கு அந்த கணக்கு சிப்பி என்ன தெரிவித்தார் என்றால், இந்த விஷயத்தை நான் சொன்னா நான் உயிர் தப்பாது அப்படி என்று சொல்ல அதுக்கு என் விதுர சிப்பா என்ன தெரிவித்தார் என்றால்,
ஆனால் கனகசிப்பிள்ளை ஆஹா என்னிடம் எது வந்தாலும் சொல்லுங்க ஆ நான் இருக்கின்றேன் ஆ அப்படி என்று சொல்ல ஆ அப்போது அந்த கனகசிப்பியானவர் ஆ நடுஜாமத்துல நடுஜாமத்துல வந்து ஆ அடே பீமா பீமா உங்களை கொள்வதற்காக ஆ அரக்கு மாளிகை கட்டுகிறான் ஆஹா அப்படி அங்க இருக்கும்போது ஆ அதுக்கு எங்க அந்த கனகசிப்பியானவர் என்ன தெரிவித்தார் என்றால் ஆ அந்த அரக்கு மாளிகையிலே ஆ 5 தூண் இருக்கும் ஆஹா அந்த 5 தூணிலே ஆ நடு தூண் ஒண்ணு இருக்கும் தனிமூல பக்கமா ஆஹா அந்த தூணை வதச்சனா ஆ உனக்கு விட தெரியும் ஆ அப்படி என்று தெரிவிக்க தெரிவித்தார் ஆமா. ஆ அந்த கனகசிப்பி சொன்ன பிரகாரமே பிரகாரமே அந்த நட்டு ஒரு உதவு ஆஹா அப்படி விட்ட உடனே ஆ அந்த தூணாகப்பட்டது போய் விழுந்தது அப்படி இருக்கும்போது அந்த பெருத்து ஒரு பாறாங்கல்ல முடியுது ஆஹா அந்த தூணை வதச்ச உடனே ஆ அந்த பாறாங்கல்ல என்ன செய்தாங்க என்றால் இப்படியாகவே நாங்க காட்டில துரியோதனனாக திருவிழாட்டிடம் நிற்கின்றாங்களா அவங்க அப்பா அவங்க அவன் பையன் சொன்னான் பாரு துரியோதனன் என்னானே அதே பஞ்சவர்களே பஞ்சவர்களே உங்களை நான் நாடு கொடுக்க மாட்டேன்னு என்று சொன்னான் பாத்தியா அவங்க அவன் வார்த்தையை கேட்டு ஆஹா இப்ப கானகத்துல வனவாசத்துல இருக்கான் வனவாசத்துல இருக்கிறோம் இன்னைக்கு ஏதோ காரணமாக ஆ என் அண்ணாவாக்கப்பட்ட தர்மராஜ் ஆ ஆகட்டும் மகாராஜா